Hi students, today we are going to see about the topic data abstraction from chapter 2 of unit 1. So under this we are going to discuss the topic data abstraction, abstract data type, and what is constructor and selector. These are the things we are going to discuss today. First let me tell you what is data abstraction. Okay, first in English we will see what is abstraction. Abstraction word meaning enna paapom first. Abstraction means in general we'll say that its abstraction is general concept or idea rather than specific அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதாவது அது வந்து என்னது ஒரு ஜென்ரலாக தான் இருக்கும், ஒரு பர்டிகுலராக ஒரு திங்கை பற்றி இன் டீட்டெயிலாக இருக்காது. ஓகே, இட் டோன்ட் ஸ்பெசிஃபை த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ திங், ஒன்லி த ஜென்ரல் ஓவரால் ஐடியா வில் பி கிவன் பை த அப்ட்ராக்ட் டேட்டா டைப். அது பார்ப்போம் என்னென்னு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கன்சிடர் யூ ஆர் மேக்கிங் அ கால். அதாவது ஒரு மொபைல்லேருந்து ஒரு கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட தெரியும் இல்லையா இந்த காலத்தில். ஒரு ஹவு டு மேக் அ கால் இன் அ மொபைல் என்ன செய்யணும், யூ வாண்ட் டு டைப் த நம்பர்ஸ், அப்புறம் என்ன செய்யணும், அந்த க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் டு மேக் அ கால். உங்களுக்கு எப்படி அந்த கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது, எப்படி அந்த ரேடியோ வேவ்ஸ் அந்த சிக்னல் வந்து கன்வெர்ட் ஆகுது மொபைல்லேருந்து, அப்புறம் எப்படி அது வந்து எந்த டவருக்கு போகுது, எப்படி அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது, திருப்பி அந்த சைடு போய் அந்த எப்படி அந்த எலக்ட்ரிக்கல் வந்து திருப்பி ரேடியோ ஆகி வாய்ஸ் சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி தானே, என்ன டவர் இருக்குது ஒன்றுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது எப்படி அங்கே வந்து கனெக்ட் ஆகுதா, நம்ம பேச முடியுமா இல்லையான்னு அப்படி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஐடியா தான் நமக்கு தெரியும். உள்ளே எப்படி அந்த ஒர்க் ஆகுது, மொபைல் எப்படி ஒர்க் ஆகுது, அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் என்னது அப்ஸ்ட்ராக்ஷன். இதுக்கு பேர் என்னது அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது எந்த திங்குமே உள்ளே எப்படி நடக்குது, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு தெரியாமல் ஓவரால் அதுக்கு ஆப்ரேஷன் மட்டும் தெரிகிறதுக்கு பேர் தான் என்னது அப்ஸ்ட்ராக்ஷன். சரியா, இனி நம்ம கான்செப்ட்குள்ளே போவோம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இதுக்கு டெஃபினிஷன் பார்ப்போம். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ் இஸ் கால்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே புரியுது இல்லையா. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல், எது தேவையோ அதை மட்டும் தந்துச்சு, ஹைடிங் த டீட்டெயில், உள்ள இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஹைடு பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் என்னது அப்ஸ்ட்ராக்ஷன். சரியா, இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வி ஆர் யூஸிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸு க்ரியேட் பண்ணணுன்னா என்னது, நமக்கு கிளாஸஸ் வேணும். இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன செய்வோம், கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸுக்கு தான் என்ன செய்வோம், ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் கிளாஸஸ் ஆர் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். வாட் இஸ் அ கிளாஸ்? கிளாஸ் இஸ் அ யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அதாவது இன்டீஜர் ஃப்ளோட் மாதிரி ஒரு டேட்டா டைப்பாட்டு யூசராட்டு க்ரியேட் பண்ணுற ஒரு டேட்டா டைப் தான் என்னது ஒரு கிளாஸ். அதுக்கு எத்தனை நம்ம வேரியபிள்ஸ் அங்கே இன்ட் ஏ பின்னு எழுதுகிறோம் இல்லையா, அதே போல் இங்கே கிளாஸ் C1 C2 அப்படி எழுதுறது. அந்த C1 C2 என்னது ஆப்ஜெக்ட்ஸ், வேரியபிள்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணலாம். சரியா, நம்ம ஸ்டோர் பண்ணலாம் டேட்டாஸை. நான் அதை எப்படி பண்ணோன்னு இந்த டீட்டெயில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதுக்கு என்னது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு பென், ஒரு பென்சில், ஒரு சேர், ஒரு ட்ரீ, ஒரு கார், எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அது ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா அது நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவோம்ல. இப்போ வந்து ஒரு பென் இருக்குன்னா அது என்ன கலர் பென்னு, அதில் இங்கே என்ன இருக்குது, என்ன மேக் அந்த பென்னு, ரெனால்டு, என்ன கிரிப்பர், அப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ என்ன வகையான பென், அது என்ன கலர், என்ன மாடல், அப்படி நிறைய டைப்ஸ் அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் என்னது அட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும், பெண்ணை வச்சு எழுதலாம், தலை சொறியலாம், முதுகு சொறியலாம், இல்லை நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் இல்லையா. மெயின்லி நம்ம என்ன செய்கிறோம், ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம வந்து அதை வச்சு என்ன வேலை செய்யலாம் அதுங்கிறது என்னது அதிலோட ஃபங்க்ஷன். சரியா, ஸோ அது என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த பெண்ணை வச்சு. ஸோ அந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னது அட்ரிபியூட்ஸ், அதை டிஸ்கிரைப் பண்ணுறதும். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது ஆப்ரேஷன்ஸ், அதை வச்சு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோங்கிறதும். அது உள்ளே எப்படி எழுதுதுங்கிறது நமக்கு தெரியுமா, தெரியாது இல்லையா. ஸோ அதான் என்னது அப்ஸ்ட்ராக்ஷன். அதேமாரி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன், அந்த காருக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கா. காருக்கு வந்து இன்ஜினுக்கு எப்படி வந்து ஃபியூவல் பம்ப் ஆகுது, உங்களுக்கு என்ன தெரியும், ஒன்லி ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு தான் தெரியும், உள்ளே எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியாது இல்லையா. அதுவும் என்னது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் தான். சரியா, இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் மெயினாக எங்கே யூஸ் ஆகுதுன்னா கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க.
எப்படி கம்பெனிஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கிறம்போது அது யார்கிட்ட இருக்கும், அது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட இருக்கும். டீம் நிறைய குட்டி குட்டி டீம்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டீமுக்குள்ளே ஒரு டீம் லீடர் இருப்பார். அவர் கீழே நிறைய ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராம் கொடுத்தாச்சுன்னா அப்படியே ஒரு ஆள் உட்காந்து எல்லா கோடிங்கும் எழுத மாட்டாங்க கம்பெனிஸில். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி குட்டி குட்டி மாடியூல்ஸ், அதான் ஃபங்க்ஷனாலிட்டி, புரியாது, ஃபங்க்ஷன்ஸாக அதை வந்து பிரிப்பாங்க. அந்த ப்ரோக்ராமை மாடுலரைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கு, ஒவ்வொரு ப்ரோக்ராமருக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அப்புறம் அதை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டீம் லீடர், அப்படி நிறைய டீம்ஸ் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி அது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த இடத்துல தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மெயினாட்டு டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிங்க. ஒரு கால்குலேட்டர் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் கால்குலேட்டர் தெரியும், அப்படி தானே? கால்குலேட்டருங்கிறது என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும், நிறைய குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். என்ன பண்ணும், அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், சைன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், காஸ்ட், ஸ்கொயர் ரூட்டு, இப்படி நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கால்குலேட்டரில் பண்ணலாம். ஒவ்வொரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு ப்ரோக்ராமருக்கு கொடுக்கணும்னு வையன். கால்குலேட்டருங்கிறது ஒரு பிக் ப்ரோக்ராம். அதை என்ன செய்கிறோம், ஒரு குட்டி குட்டியாக பிரிக்கிறோம். இந்த ஒரு டீமுக்கு வந்து வெறும் அர்த்தமெட்டிக் கால்குலேஷன், ஒரு டீமுக்கு சயின்டிஃபிக் கால்குலேஷன் கொடுக்குறோம். அந்த அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் டீமுக்குள்ளே என்னது, ஒரு ப்ரோக்ராமருக்கு அடிஷன், ஒரு ப்ரோக்ராமருக்கு சப்ட்ராக்ஷன், ஒருத்தனுக்கு டிவிஷன், அப்படி நம்ம கொடுக்குறோம். சரியா? இன்னொரு அந்த சயின்டிஃபிக் கால்குலேஷன் அந்த டீமுக்கு என்ன கொடுக்குறோம், நம்ம வந்து ஒரு ஆளுக்கு சைனு, ஒரு ஆளுக்கு காசு, ஒரு ஆளுக்கு டேனு, அப்புறம் சைன் இன்வர்ஸ், இப்படி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம். இப்படி நம்ம அதை பிரித்து கொடுக்குறோம் பார்த்தியா திருப்பி. ஆனால் இப்போ வேற ஒரு ஆளுக்கு இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வேணும்னா அந்த டீமில் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியும், அடிஷன் பண்ணணும்னா 2 இன்புட் கொடுக்கணும், அதுக்கு ஆட் பண்ணி அவுட்புட் கூட வரணும்னு தெரியும். ஆனால் அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறவருக்கு தான் என்ன தெரியும், அது எப்படி அவர் ப்ரோக்ராம் எழுதியிருக்காரு, என்ன மாதிரி டேட்டா டைப்புக்கு எழுதியிருக்காரு, அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும், ப்ரோக்ராமருக்கு தான் தெரியும். எவ்வளோ மேக்ஸிமம் எத்தனை அடிஷன் வர பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுமா, தெரியாது. அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும், அந்த ப்ரோக்ராமருக்கு தான் தெரியும். இப்படி பண்ணுறதுனால டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் கடைசியில் என்ன செய்வாங்க, ஒரு ப்ரோக்ராமாக கொண்டு வருவாங்க. இப்போ அடுத்தவன் உனக்கு குரூப்பில் இருக்காங்கல்ல, சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம் எழுதுகிறவங்க, அவங்களுக்கு தெரியும் நீ அடிஷன் பண்ணுற, அதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் உள்ளே நீ எப்படி கோடிங் எழுதிக்கிறது அவங்களுக்கு என்ன தெரியாது. புரிஞ்சா? நீ என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்க, நீ எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க, என்ன பண்ணியிருக்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை பற்றி ஒரி பண்ண மாட்டாங்க. ஒன்லி என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் அடுத்த ஆளுக்கு தெரியும். இப்படி இந்த கான்செப்டை தான் அவங்க என்ன செய்வாங்க, கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்கன்னு இனி நம்ம போக போக நமக்கு புரியும். சரியா? ஸோ இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் மெயின்லி யூஸ்ட் இன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வேர் மெனி ப்ரோக்ராமர்ஸ் ஒர்க் டுகெதர் இன் அ சிங்கிள் ப்ராஜெக்ட். புரியுதா? நிறைய பேர் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த கால்குலேட்டர் ப்ரோக்ராமை மனசில் வச்சு படிங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். Programmers do not want to know the actual implementation of others code, but what it does it enough. அதாவது அதர்ஸ் என்ன அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் நமக்கு தெரிய தேவையில்லை. ஒன்லி என்ன பண்ணுறான், அடிஷன் பண்ணுறான், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். சரியா? அடுத்து ப்ராஜெக்ட் இஸ் ஸ்ப்ளிட் இன்டு செவரல் மாடியூல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, மாடியூலரிட்டினாலே என்னது, மாடுலரைசேஷன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, மாடியூல்ஸை க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. கிளாஸ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து கிளாஸ். ஏடிடியில் வந்து ஒரு டைப்பு என்னது, கிளாஸஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்தோம், சுவிட்சில் என்ன பண்ணலாம், மெயினாக ஒருத்தனுக்கு வந்து சுவிட்ச் போட்டால் என்னது, ஆன் ஆஃப் 2 ஆப்ரேஷன் பண்ணலான்னு தெரியும் இல்லையா. நான் இங்கே ஃபங்க்ஷன் மட்டும்தான் வச்சுருக்கேன், அட்ரிபியூட்ஸ் வைக்கலை. அட்ரிபியூட்ஸ்னால் என்னது, ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் விச் டிஸ்கிரைப் த சுவிட்ச். சுவிட்சுக்கு கலர் என்ன, சுவிட்சுக்கு மேக்கர் யார், அதுக்கு ப்ரைஸ் என்ன, இப்படி எல்லாம் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது என்னது ப்ராப்பர்ட்டிஸ். நான் இங்கே அது எதுவுமே வைக்கல. சுவிட்சுங்கிற ஒரு கிளாஸு, அதில் என்ன செய்திருக்கேன், 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஒன்று ஆன் ஒன்று ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 கிளாஸ், சுவிட்சுங்கிற ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த கிளாஸுக்கு வெளியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷனை எழுதியிருக்கேன், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இல்லையா. சுவிட்சு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஆனுங்கிற ஃபங்க்ஷனில் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், என்ன ஆனுங்கிற டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன வேணாலும் வைக்கலாம். ஒரு லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு கோடிங் எழுதலாம், ஒரு ஃபேனை ஆன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆஃபுங்கிறது நான் என்ன செய்கிறேன், ஆஃபுங்கிற ஒரு அவுட்புட் கிடைக்க வச்சுருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் என்ன பண்ணுறோம் நம்ம, ஐம் ஜஸ்ட் creating a switch object. This is the object for switch class. இது வந்து int ஏன்னு எழுதுகிறோம்ல, அதே மாதிரி சுவிட்சுக்கு கிளாஸ் நேம் எழுதியிருக்கேன், அந்த எஸ்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே உள்ள ஃபங்க்ஷன்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு இது, அதாவது இந்த கிளாஸ் சுவிட்ச் கிளாஸுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து யூஸ் பண்ணணும்னா ஐ வாண்ட் யூஸ் த ஆப்ஜெக்ட் டு அக்சஸ் த ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் த கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக தான் என்னால் என்ன செய்ய முடியும், அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், யூ லுக் ஹியர் s.on அப்படின்னு நான் கால் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த கண்ட்ரோல் எங்கே போகும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அந்த ஆன், எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஆன் கிடச்சிருக்கா, இங்கே ஓஎன், இந்த ஸ்விட்ச் ஆன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இங்கே வரும், இந்த இடத்துல வரும், ஸ்விட்ச் ஆன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வரும், வந்து அது என்ன செய்யும், சி அவுட், என்னது ஆனுங்கிற அவுட்புட் எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னாவது, ஐ எம் ஜஸ்ட் காலிங் எஸ் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷனுக்கு கால் இங்கே போகுது, போய் எனக்கு என்னது ஆஃப்ங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா எப்படி அக்சஸ் பண்ணுறேன், நான் ஆப்ஜெக்ட் கிளாஸுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அக்சஸ் பண்ணோன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், இந்த ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷனில் எப்படி பண்ணியிருக்கோன்னு புரியுதா. ப்ரோக்ராமருக்கு தெரிஞ்சது என்னது, ஜஸ்ட் ஆன் ஆஃப், இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ஒருத்தனுக்கு தெரியணும், அதான் டெம்ப்ளேட்ஸ். புரிஞ்சா. இனி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் டெஃபினிஷன் இட்ஸ் a type for class or object whose behavior is defined by a set of values and operations. அதோட அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து ஒரு டைப்பு, கிளாஸ்க்கு ஒரு டைப்பு, அது என்ன இருக்குது, அதுக்கு பிஹேவியரை எப்படி சொல்கிறாங்க, வேல்யூஸ், அதாவது அட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து பேராந்திசிஸ்குள்ளே வரும், ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னது, நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த கிளாஸுக்கு பேர் தான் என்னது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அது என்னது ஒரு டைப் ஆஃப் கிளாஸ், அது என்ன செய்யுது, பிஹேவியர், அந்த பிஹேவியர் அந்த ஆப்ஜெக்டோட எப்படி அது பிஹேவ் பண்ணும், அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்கிறதா என்னது இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன், கார், அதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். காரை எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், யூஸிங் இட்ஸ் அட்ரிபியூட்ஸ். என்னெல்லாம் இருக்குது, நேம் ஆஃப் த கார், இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அட்ரிபியூட்ஸ் என்னது, நேம் ஆஃப் த கார், மாடல், இயர், ஃபியூவல், தீஸ் ஆர் த அட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் விச் டிஸ்கிரைப், அதை பற்றி என்ன செய்யுது, வர்ணிச்சு சொல்லுது இல்லையா. and functions என்னது, the operations that can be performed on a particular object, அதுதான் என்னது functions அப்படி சொல்கிறோம். என்னெல்லாம் கொடுக்கலாம், அக்ஸலரேட்டர் ப்ரெஸ் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், பிரேக் ப்ரெஸ் பண்ணி குறைக்கலாம், ஸ்பீடை குறைக்கலாம், கிளச் வச்சு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு புல்லிங் பவரை மாற்றி கொடுக்கலாம், இன்ஜினுக்கு ஏசி ஆன் ஆஃப் பண்ணலாம், இப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஐ ஹவ் டிஸ்கிரைப்ட். அதுக்கு நான் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். கிளாஸ்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் என்னெல்லாம் இருக்குது, நேம் ஆஃப் த கார், மாடல், இதெல்லாம் என்னது கேரக்டர் கொடுத்துருக்கேன். நான் டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்கேன், கேரக்டர். இயர் வந்து என்ன கொடுத்துருக்கேன், இன்டீஜர். அண்ட் ஃபியூவல் என்னது, அது டீசலாக பெட்ரோலான்னு கொடுக்கறதுக்கு ஒரு டைனமிக் அரே கொடுத்துருக்கேன். இங்கே நேம் ஆஃப் த கார், மாடல்லாம் ஸ்டாட்டிக் அரே கொடுத்துருக்கேன். சரியா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதோட ரிட்டர்ன் டேட்டா டைப், ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் பேராந்திசிஸ் செமிகாலன் கொடுத்துருக்கேன் சைடில். அப்புறம் இது உங்களுக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். புரிஞ்சா. அப்போது இந்த ஒரு இது தான் என்ன செய்வாங்க, இதுதான் ஏடிடின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் நான் இப்போ இதில் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் எழுதியிருக்கேனா, அக்ஸலரேட்டர், பிரேக்கு, கிளச்சுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேனா, இல்லை. ஒன்லி என்ன அது என்ன வேலை பண்ணுது, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் தான் என்னது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இதுதான் ஒரு காருக்கு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். புரிஞ்சா. அடுத்த ஆளுக்கு நீ வந்து ஒரு காருக்கு ப்ரோக்ராம் எழுதுறேன்னா இது மட்டும்தான் அடுத்தவனுக்கு தெரியணும், உள்ளே இருக்க இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஏடிடியை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, லிங்க் லிஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு. லிஸ்ட்டுங்கிறது இன்னொரு ஏடிடி. இதில் என்னென்னா, இதில் என்ன வச்சுப்பாங்க, இந்த கிளாஸில் நான் மேலே காருக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன், நேம் வச்சுருக்கேன், மாடல் வச்சுருக்கேன். அதேமாதிரி இந்த லிஸ்ட்டுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். என்ன தெரியுமா, என்ன இருக்குது பாரு, ஒன்று இஸ் டேட்டா, another ஒன் இஸ் த பாயிண்டர். ஒன்று டேட்டாவில் என்னென்னா அதுக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவாங்க,
பாயிண்டர் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரில் எல்லாமே இது ஒரு அனதர் ஒரு பிக் டாபிக் ஆகும். நான் வந்து அதில் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல இன் பேசிக் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த மெமரி லொக்கேஷனை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்டரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் டேட்டாவும் நெக்ஸ்ட்டு எந்த மெமரி லொக்கேஷனை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தொடர்பு இதுலேருந்து அடுத்தது இது அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதான் லிங்க் லிஸ்ட். சரியா? இது வந்து 2 ways இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். ஒருத்தன் பண்ணும்போது இதில் அவனுக்கு தெரிகிறது என்ன, டேட்டா இருக்கும் நெக்ஸ்ட்டு பாயிண்டர் இருக்கும்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ப்ரோக்ராமருக்கு தான் தெரியணும் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு லிங்க் லிஸ்ட்டை 2 வேல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று சிங்கிள் லிங்க் லிஸ்ட், இன்னொன்று வந்து டபுள் லிங்க் லிஸ்ட், சர்க்கிள் லிங்க் லிஸ்ட் உண்டு. இங்கே 2 தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிங்கிள் லிங்க் லிஸ்ட், இன்னொன்று வந்து டபுள் லிங்க் லிஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் லிஸ்ட்னால் ஒரு டேட்டா இருக்கும், அடுத்து ஒரு பாயிண்டர் இருக்கும். இந்த புள்ளி போட்டு ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்கல்ல, அது நத்திங் பட்டா பாயிண்டர். எப்படி பாயிண்டர் எழுதணும்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா கிளாஸில், எப்படி பாயிண்டர் வச்சு அடுத்த மெமரி லொக்கேஷனுக்கு, அதாவது அடுத்த டேட்டா எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்குங்கிறத ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷனில் இப்படி ஆரோ மார்க் ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட்டு மெமரி லொக்கேஷன் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த நம்பர் அங்கே இருக்கும், மெமரி அட்ரஸ், அவ்வளோதான். அப்போ இதுலேருந்து இந்த சிங்கிள் இங்கிலீஷில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு சைடாக மட்டும்தான் போக முடியும். 10லேருந்து 20க்கு போக முடியும், 20லேருந்து 30க்கு போக முடியும். திருப்பி 30லேருந்து 20க்கு நமக்கு ரிட்ரீவ் ஆகி வர முடியும், ஏன்னா அதுக்குள்ளே மெமரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணல. ஆனால் டபுள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 அட்ரஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10க்கு முன்னாலேயும் பின்னாலேயும் 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒன்று வந்து ப்ரீவியஸ் வேல்யூ, அதாவது முந்தின வேல்யூ அடுத்த வேல்யூ, ரெண்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாரு, ப்ரீவியஸ் பாயிண்டர், இன்னொன்று வந்து என்னது நெக்ஸ்ட் பாயிண்டர், அப்படி இருக்கும். இந்த 20க்கு நான் இங்கே ஒரு ஆரோ கொடுத்துருக்கேன் இல்லை, அது ப்ரீவியஸ் பாயிண்டர், மேலே இருக்கிறது வந்து என்னது நெக்ஸ்ட் பாயிண்டர். புரிஞ்சா? அதுலேருந்து அடுத்ததுக்கு போகக்கூடியது. இப்போது இந்த 20 பார்த்தோன்னா 20லேருந்து எனக்கு 10க்கும் வர முடியும், 20லேருந்து எனக்கு 30க்கும் போக முடியும். புரிஞ்சா? அப்படி 2 சைடும் போக முடிஞ்சதுக்கு பேர் என்னது டபுள் லிங்க் லிஸ்ட். இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸ்டாக்கும் க்யூவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்டாக்கு க்யூ ஞாபகம் இருக்கா? 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டாக்குன்னு என்னது, ஒன்றுக்கு மேலே புக் அடுக்கி வைக்கிறது எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஒன்றுக்கு மேலே ஒன்னாட்டு டேட்டா வச்சுருப்பாங்க. ஸ்டாக்ஸ் ஒர்க்ஸ் இந்த பிரின்சிபல் என்னது, என்ன பிரின்சிபல்? லிஃபோ, LIFO. லிஃபோனா என்னது, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட் எந்த மேலே இருக்குதோ அதுதான் என்னது ஃபஸ்ட்டு வெளியில் போவோம், அதான் என்னது லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அவுட். எக்ஸாம்பிள் என்னது, புக்கு அடுக்கி வைக்கிறது. மேலே இருக்க புக்கு தான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுப்போம், அப்படி தானே? ஃபஸ்ட்டு வச்ச புக்கே எடுப்போம், கீழேருந்து எடுப்போம் இல்லையா? மேலே வச்ச புக்கை தான் லாஸ்ட், எந்த புக்கை மேலே வச்சு அதை தான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுப்போம் இல்லையா? அதான் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அவுட். க்யூ என்னது, ஒரு இடத்துல க்யூவில் நிற்கிறது தான் எக்ஸாம்பிள் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு யார் வந்திருக்கானோ அவனை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், சர்வீஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவனை தான் வெளியில் போவான் இல்லையா? ஸோ அதான் என்னது க்யூ. இதெல்லாம் நம்ம என்னது வச்சுருக்கலாம், ஒருத்தருக்கு அடுத்த ஒருத்தர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கிளாஸ் நம்ம அங்கே க்ரியேட் பண்ணோம்ல, அதே இது என்ன செய்யலாம், இந்த லிஸ்ட்டு எடிட்டி க்ரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னெல்லாம் இருக்கும், டேட்டாவும் ஒரு பாயிண்டரும் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரோக்ராமில் எழுதும்போது அதை நான் என்ன சொன்னேன், நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த வேல்யூஸை நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு 2 திங்ஸ் தேவை. அதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் தேவை. ஒன்றுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது செலக்டர். Data abstraction can be facilitated using 2 types of functions called constructor and selector. Data abstraction can be facilitated, அதாவது அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஃபங்க்ஷன் வேணும். ஒன்றுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்றுக்கு பேர் என்னது செலக்டர். நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். வாட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர்? கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஒரு பில்ட், நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாரு, ஒருத்தன் வந்து வீடு கட்டுறது மாதிரி. அதேமாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன செய்வோம், நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் வந்து செலக்டர்ஸ்னால் என்னென்னா, இங்கே பாரு ஒரு இதில் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாரு, ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது. ஆனால் அதில் எது நமக்கு வேணுங்கிறது பிக் பண்ணி எடுக்கிறாங்க. பற்றியா இதில் உனக்கு புரியுதா? கேன் யூ சி தட்? அவங்களுக்கு வேண்டிய ஆப்பில் மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. பற்றியா? அதுமாதிரி நமக்கு நிறைய டேட்டாஸ் அதில் இருந்தாலும், ஒரு ஆப்ஜெக்டில் இருந்தாலும் எது நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கிற ஃபங்க்ஷன் தான் பேர் தான் என்னது செலக்டர்ஸ். அப்போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், வி வாண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுவும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு சிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், நான் இது எழுதியிருக்கேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு.
இதில் வந்து என்னென்னா சிட்டி, இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் சிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க பற்றி. இதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆக்சுவலி எக்ஸாமுக்கு இது கேட்க மாட்டாங்க, உள்ளது இதுக்கு கீழே இருக்கிறது படித்தா போதும். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ஐ ஹவ் ரிட்டன் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, so you just see here, that is you are having a class called city, and the city has some properties and functions. What are the properties it has? Let's see now. It's having a property called name, latitude and longitude. City ku enna properties irukku? Name, latitude and longitude. What are the functions the city is having? idla enna functions irukku? Make city, get name, get latitude and get longitude. இப்படி 3 ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதுதான் என்னது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். சரியா, இந்த இதில் வந்து என்ன செய்திருக்காங்கன்னா, நான் எப்போல்லாம் இந்த சிட்டிக்கு நான் வந்து என்ன செய்கிறேன், சிட்டிங்கிற கிளாஸுக்கு நான் எப்போல்லாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேனோ, அதாவது வேரியபிள்ஸ் மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேனோ, இங்கே சிட்டி 1, சிட்டி 2, சிட்டி 3 இருக்கு இல்லையா, எப்போல்லாம் க்ரியேட் பண்ணுறேனோ அப்போ என்ன செய்யும், இப்படி ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ் அதுக்கு வந்து அலோகேட் ஆகும். அந்த சிட்டிக்கு எவ்வளோ மெமரி லொக்கேஷன் இருக்கோ அவ்வளோவுமே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் ஆகி அந்த வேரியபிள்ஸில் என்னது நம்ம கொடுக்குற டேட்டா போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி 1ல் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாரு, நாகர்கோயில் 4530 அப்படின்னு நான் வந்து டேட்டா வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த ஃபஸ்ட்டு சிட்டி 1ங்கிற இந்த ஆப்ஜெக்டில் போய் என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மேக் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். அது என்ன செய்யுது, உடனே மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோடனே, சிட்டியை பாஸ் பண்ணோடனே இந்த நேம் என்னது, நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா நாகர்கோயில் 4530 இல்லையா, அது எல்லாமே என்ன செய்யுது, இங்கே வந்து நேம், லாட்டிடியூட், லாஞ்சிடியூடில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் நான் எப்போ வந்து இந்த சிட்டி, இப்போ இது இந்த மேக் சிட்டிங்கிறது என்னது, சிட்டி 1ல் இருக்க வேல்யூவை நான் எங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் கால்டு சிட்டி 3ல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் என்னது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் பற்றியா, சிட்டி 3. அப்புறம் நான் சிட்டி 3.get data, இப்போ சிட்டி 3ல் என்னெல்லாம் வந்துட்டு, இந்த நாகர்கோயில், இந்த 4530 எல்லாமே எங்கே வந்துட்டு சிட்டி 3ல் இருக்குது. நான் இனி சிட்டி 3.get data அப்படின்னு கொடுக்கும்போது என்னாகும், இந்த டேட்டா வந்து என்ன செய்யும், இந்த கெட் டேட்டா எடுக்கும்போது சிட்டி 3 கெட் நேம்னு கொடுத்தேன்னு வையன், நேமுக்கு வந்து c.name, இந்த ஆப்ஜெக்ட் சிட்டி 1ங்கிற ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகி இங்கே என்ன ஆகும், எனக்கு வந்து நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது, நாகர்கோயில், லாட்டிடியூட், லாஞ்சிடியூட். இது ஒன்று என்ன செய்கிறேன், நான் வந்து வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணுறேன் பற்றி, அதுலேருந்து இது வந்து மேக் சிட்டிங்கிறது க்ரியேட் பண்ணுறேன், கெட் நேமுங்கிறதுல என்ன பண்ணுறேன், ரிட்ரீவ் பண்ணுறேன். இதுதான் என்னது, ரெண்டும் செலக்டரும் கன்ஸ்ட்ரக்டரும். இந்த மேக் சிட்டிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர், கெட் நேமில் கெட் லாட்டிடியூட், லாஞ்சிடியூட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது செலக்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த அவுட்புட் கிடைக்குது. அதில் நீங்களே இந்த ப்ரோக்ராமை வந்து காப்பி பண்ணி அந்த ஆன்லைன் கம்பைலர் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதில் போய் C++ கம்பைலரில் போய் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், யூ வில் நோ இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்னது, இஸ் யூஸ் டு மேக் என்னது, மேக் த ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது த ஃபங்க்ஷன் யூஸ் டு க்ரியேட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான் என்னது கன்ஸ்ட்ரக்டர். இங்கே நம்ம எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம், மேக் சிட்டி, சிட்டி ஈக்குவல் டு, அதாவது அந்த சிட்டி 3யே என்ன பண்ணியிருக்கேன், மேக் சிட்டி, அந்த சிட்டி 1ல் இருக்க வேரியபிள்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துக்கோ, you just see here, city 1 is a constructor using which I am creating an object. Make city, name, latitude, longitudeங்கிற 3 ஆர்குமெண்ட் பேராமீட்டர்ஸ் இதுக்கு கொடுக்குறேன். அப்போ என்ன செய்யும், சிட்டிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. அப்புறம் எனக்கு எப்போல்லாம் இந்த சிட்டிலேருந்து இந்த நேம், லாட்டிடியூட், லாஞ்சிடியூட் வேணுமோ அப்போ நான் அதுக்கு வேறு ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். அந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் இல்லை, அதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டரும், அதில் இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன் பற்றி, அதுக்கே பேர் செலக்டரும். இங்கே வந்து என்ன செய்கிறோம், இங்கே கெட் நேம், கெட் லாட்டிடியூட், லாஞ்சிடியூட், இந்த 3 இதுவும் என்னது, என்ன ஃபங்க்ஷன், செலக்டர். அதுக்கு என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க பாரு, ஃபஸ்ட்டு வந்து அந்த பேராமீட்டர்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன், நேம், லாட்டிடியூட், லாஞ்சிடியூட். இங்கே வந்து சிட்டிங்கிற ஆப்ஜெக்டாக்கும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை. சரியா, இது நீங்கள் பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க டிஸ்டன்ஸ், அதில் வந்து என்ன செய்கிறாங்க, 2 சிட்டி ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறாங்க. அதாவது சிட்டி 1ல் என்ன இருக்கும், நேம், லாட்டிடியூட், லாஞ்சிடியூட் இருக்கும். சிட்டி 1 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சென்னைன்னு வச்சுப்போம், சிட்டி 2 என்னது, நாகர்கோயில்னு வச்சுப்போம். ஸோ சிட்டி 1க்கும் சிட்டி 2க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா,
ஃபஸ்ட்டு கெட் latitude அண்ட் longitude, ரெண்டுக்கும் latitude longitude சிட்டி 1, அதாவது சென்னையோட latitude என்ன அது LT 1லையும் சென்னையோட longitude என்ன அது LG 1லையும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கெட் சிட்டி 2, சிட்டி 2 என்ன சொன்னேன் நாகர்கோயில், அதோட latitude வாங்கி LT 2லையும் லாஞ்சிடியூடை வாங்கி LG 2லையும் சேவ் பண்ணியிருக்காங்க. சரியா, latitude வாங்கி எங்கே சேவ் பண்ணியிருக்காங்க LT 1ல் சென்னையோடதும் LT 2ல் latitude எது நாகர்கோயிலோடதும் LG 1ல் longitude ஆஃப் சென்னையும் LG 2ல் longitude ஆஃப் நாகர்கோயிலும் இருக்குது. இப்போது உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அதுக்கு ஃபார்முலா என்னது, ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, 2 புள்ளி இருக்குது, அதுக்கு வேல்யூ என்னது XY கோஆர்டினேட் இருந்தால் தானே ஒரு புள்ளி வைக்க முடியும். ஸோ X1 Y1 தொடக்க புள்ளியும் X2 Y2 முடிவு புள்ளியுமா இருந்தால் அது எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், ஃபார்முலா என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. என்ன இருக்குது பார்த்தீங்களா, x1 minus x square root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. அதே தான் இங்கே எழுதியிருக்காங்க ப்ரோக்ராமிங்கில். x1 என்னது நமக்கு இப்போ LT1, இது LT1 x1ம் LG1 வந்து y1மா இருக்குது. LT2 வந்து x2வும் LG2 வந்து என்னது y2மா இருக்குது. ஸோ LT1 minus LT2 அதாவது x1 minus x2 the whole squareக்கு தான் ஆஸ்ட்ரஸ் 2னா என்ன அர்த்தம் தெரியுமா, பவர் ஆஃப் 2னு அர்த்தம். ஆஸ்ட்ரஸ் 2னா என்னது டு த பவர் ஆஃப் 2 ப்ளஸ் y1 minus y2 the whole square to the power 2 divided by the whole square, அதான் half அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதுனா 1/2 தானே ஸ்கொயர் ரூட்டு, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square, அதாவது latitude longitudeக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ். இதுக்கு வந்து நீங்களே ஒரு ப்ரோக்ராம் எழுதி you just send it to me, you just check it out in that I have given a coding for you here and you tried out that program. I'll give you time, you write it as an assignment and submit to me on June 1st. அது வரை டைம் எடுத்துக்கோங்க, you just do it. அப்புறம் வந்து இதில் வந்து சிட்டி என்ன பண்ணுறாங்க, ஹியர் சிட்டிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படி தானே. மேக் சிட்டிக்கு என்னெல்லாம் பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம், நேம் latitude longitude diagrammatic வேயாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் how they have represented in a pictorial form. இங்கே பாருங்கள், மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷன், இட்ஸ் அ ஃபங்க்ஷன், you know the definition of a constructor. கன்ஸ்ட்ரக்டருக்கு டெஃபினேஷன் என்ன, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் யூஸ் டு கிரியேட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இல்லையா. ஸோ அதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூஸ் எல்லாம் பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்கோம், நேம் latitude அண்ட் longitude. மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது சிட்டின்னு நேம் latitude longitude வச்சு. ஓகே, யூ கேன் see here. தென் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, சிட்டி lat longitude and name வரும், they have missed it, you can write it here. சரியா, name. Then get name, get lat and get long or என்னது, these are all selectors. How we are doing it, we want to create it using the city object, right? we want to pass city, the object as a parameter. அங்கே என்ன பண்ணோம், we are passing the attributes as a parameter. இங்கே என்ன செய்கிறோம், அந்த ஆப்ஜெக்டே we are passing as a parameter. இங்கே பாருங்கள், பேராமீட்டரை என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், சிட்டிங்கிற வேல்யூ பாஸ்ட் அஸ் பேராமீட்டர். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்கும் நமக்கு, நேம். இதில் எந்த சிட்டி கால் பண்ணியிருக்கோமோ for that we will be getting the latitude and the longitude. That's all. Another one example they have given, how to construct a point. இங்கே பார்த்தீங்கன்னா how to make a point, x and y 2 coordinates create பண்ணியிருக்காங்க. Then they are using a selector to retrieve the value of x coordinate and y coordinate. Here make point is a constructor and x coordinate and y coordinate which are getting point, that a point is the object which is passed to the x coordinate and y coordinate function to get the points. இது வந்து என்னது, பாயிண்ட் ஆஃப் 0 வந்து x coordinate வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், 1ல் என்ன இருக்குது y கோஆர்டினேட்டோட வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், அனதர் ஒன் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸாக பார்த்தது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹவு டு கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர். அவ்வளோதான். நம்ம ஒருக்க கூட ரீகால் பண்ணுவோம். வாட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்? Abstract data type is maintained in program to define an abstract data type. Abstract data type is a collector of constructors and selectors. Abstract data type na enadhu, it's a collection of constructor and செலக்டர். அதாவது ஏடிடி ஒரு கிளாஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் அதோட
ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும் இல்லையா, எப்படி எதை க்ரியேட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அப்புறம் வாட் இஸ் அன் abstract data abstraction? The process of hiding the essential the process of providing only the essential details and hiding the other details. அதாவது என்னது, only providing the essential details. The process of providing only the essential and hiding the detail is called என்னது, abstraction. இதான் என்னது டெஃபினிஷன். அப்புறம் என்னெல்லாம் பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டர் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இதெல்லாம் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவு டு ஃபெசிலிட்டேட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அண்ட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட் அப்படி கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாக எழுதணும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் டாபிக். You just go through this topic and give me the feedbacks. Okay, thank you.